சோதனை வருகிறதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று நான் எண்ணுவேன். தங்கம் அடிபட்டால் அணிகலமாகும். நான் வள்ளிமலையில் ராஜகோபுரம் கட்டுறேன். அதுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்காக பல தகுதி உள்ளவர்கள்லாம் வரைச்சிது. அப்போது சிதம்பரத்தில் முதல் நாள் எனக்கு சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு முடித்து கொண்டு வந்து கடலூரில் ட்ரெயினை பிடிச்சேன். அது 1.5 மணி நேரம் தாமசமாக விழுப்புரம் போச்சு. விழுப்புரம் வண்டி போயிடுது. நான் காட்பாடிக்கு போய் அந்த வள்ளிமலைக்கு வள்ளியம்மா அவதாரம் பண்ண இடம் வள்ளிமலை. ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வள்ளிமலை. எம்பெருமான் திருவடி பலகாலம் தோய்ந்த இடம். அப்போ இந்த வண்டி போகிறதுக்குள்ளாக அந்த வண்டி போயிடுது. எனக்கு சொல்ல முடியாத துன்பம். ரொம்ப வேதனைப்பட்டேன். அம்மா, உன்னுடைய திருப்பணிக்கு வரனே போய் வண்டி தொடர்பு விட்டு போச்சு. என்ன செய்ய முடியும்? அது மலையடி வாரம், தந்தியும் கிடையாது. விடிகால 5 மணிக்கு இன்னொரு வண்டி மதுரைக்கு போகுது. அந்த ட்ரெயினில் ஏறி 12 மணிக்கு திருச்சினாப்பள்ளியில் வந்து நான் பூஜை பண்ணாமல் தீர்த்தமும் சாப்பிட மாட்டேன். 5-6 குளித்து பூஜை பண்ணிட்டு சாப்பிடலான்னு போனால் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மணி 2:30 மணி எல்லாம் சாத்தி. ஆண்டவனேன்னு வந்தால் ஒருத்தர் வந்து, சுவாமி கொஞ்சம் ஆகாரம் பண்ணுறீங்களான்னு அவராக வரியை கேட்டார். ஆமான்னு உள்ளே இட்டுமே அற்புதமான சாப்பாடு போட. உங்கள் வேறு என்ன? சுப்பிரமணிய ஐயர். 2 மணிக்கு வண்டி ஏறி 6-6:30 மணிக்கு மதுரைக்கு வந்து நான் தங்கியிருக்க இடமெல்லாம் தெப்ப குளமாகுது. ஒரு ஈச்சையில் படுத்தது. பொழுது விழிஞ்சு 7:15 மணிக்கு அரியலூரில் ட்ரெயின் விழுந்தது. 300 பேர் இறந்து போனேன். அந்த ட்ரெயின் வந்து தொடர்பு இருக்குமானா நான் விழுந்த வண்டியில் வந்திருப்பேன். அரியலூரில் எந்த வண்டி விழுந்ததோ அந்த வண்டியில் நான் வருவதாக ஏற்பாடு. அந்த வண்டியின் தொடர்பு விட்டதுனாலே வண்டிக்கே போயிடுது. அப்போது எனக்கு இந்த தன்மை தெரியல. அம்மா, எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்தியேன்னு அம்மாவை சலிச்சுக்கணும். அப்புறம் தான் அம்மாவுடைய பெருமை தெரியுது. நான் இந்த கொஞ்ச காலம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் செய்த சோதனையிலே வருகிற